சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் மட்டும் தனி சின்னத்தில் போட்டியிட மதிமுக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்க கேட்கலாம். வெங்கட், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். எழும்பூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் அவசர உயர்நிலை கூட்டம் மதிமுகவுடைய அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் தலைமையிலும் மதிமுகவுடைய பொதுச் செயலர் வைகோ முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதிமுக கட்சியினுடைய பதிவு அங்கீகாரம் தக்க வைத்துக் கொள்வது குறித்தும், திமுக ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு தொகுதி தனி சின்னத்தில் போட்டியிடுவது குறித்தும் இந்த அவசர உயர்நிலை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அதே போல இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவிக்கவும் மதிமுக தரப்பில் தற்போது ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மதிமுக எம்பியாக துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் வெற்றி பெற்ற நிலையில ஒரு சுயேட்சை சின்னமாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் என மதிமுக கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்சியின் பதிவு அங்கீகாரம் தக்க வைத்துக் கொள்ள மதிமுக தற்பொழுது இந்த ஆலோசனையை மேற்கொண்டிருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில மதிமுக 6 இடங்கள்ல போட்டியிட்டு 4 இடங்கள்ல வெற்றி பெற்றது. அந்த 6 இடங்கள்லுமே திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்ட நிலையில இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக மதிமுகவுக்கு 4 இடங்கள் ஒதுக்கும் என தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அதில் 3 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்திலும் ஒரு இடம் தனி சின்னத்தில் போட்டியது குறித்தும் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த மதிமுக அவசர உயர்நிலை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கட்.